ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குபேர குடும்பத்தில் பல ஆயிரம் கோடிகள் வசதி வாய்ப்பு அதிகாரம் அகங்காரம் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அந்த அம்மா ஒரு ஜெயலலிதாவாகவே நினைத்துக் கொள்ளுங்க. அதுதான் அதனுடைய விளைவு தான் திமுகவுக்கே மார்க்கு போடுறது. ஒன்றும் இல்லையா அவங்க கட்சியில் அங்கங்கே 4 கற்பழிப்பு, 4 ரேப் கேஸு, 4 பாலியல் சீண்டல், 4 பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணி, இதெல்லாம் தான் இருக்கு. இப்படி சொல்லுகிறதுக்கு தலை நிறைய கர்வம் இருக்கணும், அகங்காரம் இருக்கணும், திமிர் இருக்கணும். இது இருந்தால் தான் இந்த வார்த்தை வரும். விஜயை எழுத்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கட்சி. திமுக யாரும் பேச மாட்டான், தொட்ட நடுங்கி. திமுக யாரும் பேசவே மாட்டான். விஜய்கிட்டே பேசிடுவான். அந்த திமுக முன்னாள் அமைச்சர் இருக்கான்ல, அப்போ அவனுக்கு ஏதாவது பணம் வேணும் கொடுத்துட்றேன், என் தொகுதிக்கு நான் மட்டும் ஜெயிச்சுக்கிறேன். இங்கெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, கத்திரிக்காய்க்கு எப்படியாவது ஜெயிக்கிறோம். பிரேமலதா விஜய பின்னாடியே போய் அந்த லாலிபாப் கிளிபாப்பு அந்தரங்க கதை, திரிஷா கதை இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி உள்ள வேட்பாளர் தலைவி பிரேமலதா. அதுக்கு தான் அந்த மாதிரி இவ்வளோ டிமாண்ட். திமுக ஆளே இல்லை. திருமா இந்த வேலையை செய்ய மாட்டார். திருமாவை நான் சொல்றதை மட்டும் கேளியா, விசிகா ஒரு திமுகவுடைய ஒரு தலித் பிரிவாய் போச்சு. அப்போ இந்த அரசியலுக்காக யார் தேவைப்படுறா? பிரேமலதா ஒரு டிமாண்டு. புரியுதா உங்களுக்கு? கமலஹாசன் சொன்னாங்க, எம்பி ஆக்குனாங்க, அவர் சொல்லிட்டார், எனக்கு சேனாம்பட்டை என் வீடு, அறிவாலயம் பின்னாடி இருக்கு, அது வரைக்கும் தான் என்னால் வர முடியும், அதுக்கு மேலே எனக்கு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு உடல் ஒத்துழைக்காது. என்ன இருக்குது அவங்க கிட்ட அவ்வளோ காசு வந்து கொடுக்கறதுக்கு? இப்போ எதுவுமே இல்லையே சார். 2 ஆப்ஷன் அவங்களுக்கு. இப்போ திமுகவுக்கு என்ன, தெலுங்கு நாயுடு ஓட்டு அப்படியே திமுகவுக்கு இல்லை. இவர் நாயுடு தானே, இவர் வேலு ஒருத்தர் தான் நாயுடு. ஆனால் வேலு போய் நாயுடுன்னு பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல. நாயுடுக்காரு பிரச்சாரத்தை பிரேமலதாவால் பண்ண முடியும். வைகோவை ஏற்றி விட்டீங்கன்னா விஜய் ஏற்று பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே சபரீசனும் துர்காவும் தான் கொள்கை வகுப்பாளர். இதில் ஸ்டாலினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். அப்போ பிரேமலதாவை கொண்டு வந்து சேர்த்தது வேலுவும் துர்காவும் தான். இப்போ 10 தொகுதியில் போட்டிடுறாங்க சார். இப்போ விருதாச்சலம், விருதுநகர் இங்கேயாவது வெற்றி வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? விருதாச்சலம் இல்லை, 10 சீட்டு தோல்வி தான். விருதாச்சலம் வாய்ப்பே இல்லை. வன்னியர் வாக்கு கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு விழுகாது சார். இப்போ வன்னியர் வாக்கு பிரேமலதா அவர்களுக்கும் தேமுதிகவுக்கும் விழாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? பாமக தொகுதிகளில் தான் அவர் 29 சீட்டு ஜெயிச்சார். இது ராமதாஸுக்கு அன்புமணிக்கு 2 பேருக்குமே ஒரு தீராத பகை. நம்மளை காலி பண்ணதே இந்த தெலுங்கு விஜயகாந்த் தான் இப்படின்னு பகிரங்கமாக மேடையிலே பேசுவேன். விஜய் வந்த பிறகு திரும்ப புலம்புறார், உங்களெல்லாம் பால்வாடியை கொண்டு போய் சேர்த்துருவானுங்கடா, நான் உங்களுக்கு அம்பேத்கரை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். இப்போ புலம்புறாருல, அன்னைக்கு யார் புலம்புனா? ராமதாஸ் புலம்புனாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசுதான் 4 நாளுக்கு வந்து பயங்கர புது விஷயமா கலப்பின்னு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், திரு ஸ்டாலின் அவர்களை மேடையில் உட்கார வச்சுட்டே பார்த்தீங்கன்னா அண்ணா ஆட்சியில் ஒரே ஒரு குறை தான் சொல்ல முடியும். என்னன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வந்து பெண்கள் சார்ந்த இந்த குற்றங்கள் தான் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது தீயா பரவிடுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, நான் அப்படி பேசவே இல்லை, ஊடகங்கள்லாம் திரிச்சு போட்டுடுச்சு, அண்ணா ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி தெரியுமா, அந்த ஆட்சி திருப்பி வரணும்னு சொல்லிட்டு முன்னுக்கு பிறனா இப்படி அந்தர்பல்ட்டியாக பேசுகிறாங்களா? எப்படி சார் இது? இல்லை, அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு தன்னிகரில்லா தலைவி ஜெயலலிதா, 2 ஜெயலலிதா, 2 இந்திரா காந்தி, வரைக்கும் 2 இந்திரா காந்தி, ஒரு இந்திரா காந்தி இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குபேர குடும்பத்தில் பெரிய பல ஆயிரம் கோடிகள், நீங்கள் 5 கோடி 10 கோடி 50 கோடி இல்லை, 1000, 2 மெடிக்கல் கல்லூரி இருக்கு, 2ம் ஒரு 5000 கோடிக்கு போகும். அப்போ இந்த வசதி வாய்ப்பு அதிகாரம் அகங்காரம் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அந்த அம்மா
ஒரு ஜெயலலிதாவாகவே நினைத்துக் கொள்ளுங்க. நினைச்சுறாங்க. அதுதான் அதனுடைய விளைவு தான் அந்த திமுகவுக்கே மார்க்கு போடுறது. திமுகவுக்கே மார்க்கு போடுறது ஒன்றும் இல்லையா உங்க கட்சியில? அங்கங்க 4 கற்பழிப்பு, 4 ரேப் கேஸு, 4 பாலியல் சீண்டல், 4 பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணி, இதெல்லாம் தான் ஒரு கெட்ட பேர். இப்படி சொல்லுகிறதுக்கு நீங்க தலை நிறைய கர்வம் இருக்கணும், அகங்காரம் இருக்கணும், திமிரு இருக்கணும். இது இருந்தா தான் இந்த வார்த்தை வரும். நீங்க சராசரி மனுஷனுக்கு இது போல சிந்தனையே வராது. நாடு பல பாலியல் வன்கொடுமை, கண்ணீர் வருகிறது. ஒரு பெண்ணா இருந்தா அதான் சொல்லுவான். அத அந்த ஒரு அரசியல் தலைவி மம்தா பானர்ஜி போய் கேளுங்க. இந்த மம்தா பானர்ஜி அப்படித்தான் சொல்லும். ஏன்? அவங்க அரசியல் தலைவி, அடிப்படை அரசியல் தலைவி. இவர்களெல்லாம் 1000 கோடிகள் நீங்க 2011 விஜயகாந்த் தனிச்சு நிக்கணுங்கிறாரு. அதிமுக ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா, பிரேமலதாவோட இந்த தகவலை சொல்லுங்க. 2000 கோடி ரூபாய் கொடுத்துடணும். 2011. ஆமா, 2000 கோடி கொடுக்கணும். அப்போ விஜயகாந்தை அதிமுகவில் கொண்டு போய் சேர்த்தவரே பிரேமலதா தான். அப்ப அந்த அம்மாவுக்கு கட்சி கத்திரிக்காய் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு 2000 கோடி நம்ம எந்த காலத்துல பார்க்க போறோம்? இது 2011 தம்பியை கூட்டி நேராக போய் பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. அதன் பிறகுதான் விஜயகாந்த் ஜெயலலிதாவை பார்ப்பதா கருணாநிதியை பார்க்கிறாரு. நீங்க பரபரப்பான அரசியல். ஆனா விஜயகாந்த் கிளம்பி எங்க போனாரு? ஜெயலலிதா போனாரு, கூட்டணி வைத்து கொண்டார். அந்த கூட்டணி உருவாவதற்கும் பிரேமலதா தான் காரணம். அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு பிரேமலதா தான் காரணம். அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு எப்படி காரணம் கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். ஒரு பெரிய பட்டியலை அந்த அம்மா கொடுத்து அனுப்பணும். இது ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பட்டியலை எடுத்துகிட்டு போகுது. சசிகலா மூலம் ஜெயலலிதா போகிறாங்க. 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட். 100 கோடி ரூபாயில் எவ்வளோ கிடைக்கும்? அந்த பேப்பர் அப்படியே கொடுத்தா 10% கிடைக்கும். 10 கோடி கிடைக்கும். இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய வேலை. அந்த கான்ட்ராக்டரு 25% தான் செய்வான். அவன் மீதி 90% 25 போக 65 அவன் எடுத்துக்குவான். இப்போ இன்னைக்கு சென்னையில் சென்னை கார்பரேஷன் வேலைகள், அதாவது சிட்டிக்குள்ள பஸ் ரூட்டுக்குள்ள சாலை போடுவது கார்பரேஷனுடைய வேலை. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துல சென்னைக்குள்ள எங்கேயுமே ரோடு போட்டதாக எனக்கு தெரியும். ஆமா, பெரும்பாலும் இல்லதான். ஆனால் பல 1000 கோடி ரூபாய் அந்த ஒப்பந்தக்காரர்கள் காசு எடுத்து அப்படியே நேரடி கொண்டு கொடுத்துட்டான். நேருகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். யாரு எவ்வளவு பணம் வாங்கினாங்க, என்ன நடந்தது, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. தனியா ஒரு அரை மணி நேரம் பேசலாம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு சரியா? அப்போ இந்த வேலையை யார் செய்யறான்னா, அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் தான் செய்யறாங்க. அப்போ சசிகலா கேட்குது 10% எனக்கு கொடுத்துட்டு நீ அந்த டெண்டர் எடுத்துக்கங்குது. நானே 10%க்காக தான் உங்கள்கிட்ட வர்றேன். 100 கோடி ரூபாய் வேலைக்கு நான் 10 கோடி வாங்கிட்டேன். 10 கோடி இது எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுக்கு நீங்கள் வாரம் தினம் மாதம் என்ன வரும்? இந்த ஒப்பந்தம், டெண்டர், கமிஷன் வந்துட்டே இருக்கும். அப்போ இதை உனக்கு நான் மொத்தமாக உன்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக உனக்கு பல 1000 கோடி கொடுத்து தான் உன்னை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த கூட்டணியை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, சுதர்சனம்னு காங்கிரஸில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் 2009 கோயம்புத்தூரில் மாநாடு, என்ன மாநாடுனா செம்மொழி மாநாடு. செம்மொழி மாநாட்டு நிகழ்ச்சியில் அந்த சுதர்சனம் இருக்கிற பொழுது தங்கம் எம்எல்ஏவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள 2 பேர் சண்டை. ஒருவரை தாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த அந்த அடி சுதர்சனம் மேலே விழுந்து சுதர்சன் அங்கே இறந்து போயிட்டார். காங்கிரஸ் எம்எல்ஏ இறந்து போயிட்டார்.
அந்த செம்மொழி மாநாடு நின்று போகும்னு 2 நாள் அவர் பாடியை வச்சிருந்து மாநாடு ஆரம்பித்த பிறகு செத்து போயிட்டு அனௌன்ஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணாங்க. அவர் தான் இந்த கோடிகளை வாங்கி கொடுத்த நாய்னா, அவர் ஒரு நாயுடு. ஓகே, சரியா? அப்போ இந்த கான்ட்ராக்ட் தொடர்ச்சியான ஒப்பந்தம் பிடபிள்யூ ஹைவேஸில் சசிகலா எல்லாருக்கும் 10%, உனக்கும் 10%. இல்லை எங்களால தான் உங்களுடைய ஆட்சி அமைந்தது. இப்படி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கு வந்த சண்டையினுடைய பின்னணிய இதுதான். அப்போ கமிஷன் தான். இந்த சண்டையை ஆரம்பித்து வைத்தவர் யாரு? பிரேமலதா தான், மிஸ்டர் பிரேமலா. ஏன்னா கொட்டுது, கோடி கோடியா கொட்டுது, 500 கோடி 1000 கோடி. எனக்கு என்ன டவுட்னா, என்ன இருக்குது அவங்க கிட்ட அவ்வளோ காசு வந்து கொடுக்கறதுக்கு? இப்போ எதுவுமே இல்லையே சார். இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் 2 ஆப்ஷன் அவங்களுக்கு. இப்போ திமுகவுக்கு என்ன, தெலுங்கு நாயுடு ஓட்டு அப்படியே திமுகவுக்கு. ஆல்ரெடி வந்து KN இருக்காரு, ஏவா வேலு இருக்காரு, KN ரெட்டியார், அவர் KKSR ரெட்டியார். இல்ல இவர் நாயுடு தானே. இவர் யாரு? ஏவா வேலு. வேலு ஒருத்தர் தான் நாயுடு. ஆனால் வேலு போய் நாயுடுன்னு பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல, நாயுடுன்னு பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ நாயுடுக்காரு பிரச்சாரத்தை பிரேமலதாவால பண்ண முடியும். இல்லை இவங்களை விட பெரும்பான்மை வந்து வன்னியர் சமுதாய மக்கள், பறையர் சமுதாய மக்கள், ஈவன் நாடார்ஸ் வந்து இவங்களோட அதிகம் தான். பாப்புலேஷன் ரீதியாக பார்த்தா முக்குளத்தோர் அதிகம் தான். இவங்க எல்லாரோட ஓட்டை விட உங்களுக்கு ஸ்பெஷலாக நாயுடு ஓட்டில் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை. இதுவும் தேவை, இதுவும் தேவை. அதெல்லாம் வேண்டாம் இது வேணும் அப்படின்னா யாரும் முட்டாள் கூட யோசிக்க மாட்டான். இதுவும் வேணும். இவ்வளோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? அதாங்க ஒண்ணு இது. 2வது விஜய எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கட்சி வேணும். திமுக யாரும் இல்ல 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 நீங்க திமுக யாரும் பேச மாட்டான், தொட்ட நடுங்கி. நிறைய அரசியல் கத்துக்கணும். நீங்க திமுக யாரும் பேசவே மாட்டான். நீங்க விஜய்கிட்டே பேசிடுவான். அந்த திமுக முன்னாள் அமைச்சர் இருக்கான்ல, அப்பா உனக்கு ஏதாவது பணம் வேணும் கொடுத்துட்றேன், என் தொகுதிக்கு நான் மட்டும் ஜெயிச்சுக்கிறேன், நான் மட்டும் ஜெயிச்சிடுறேன். இங்கெல்லாம் கட்சிக்கு விசுவாசமா இல்லை, கத்திரிக்காய்க்கு எப்படியாவது ஜெயிக்கிறோம். கார்பரேஷன் தேர்தல் நான் அதை நேரில் பார்த்தேன். அப்போ நான் சொல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, ஆட்சி அதிமுக ஆட்சி, கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் மேயர் எலெக்ஷன் ஸ்டாலின் ஜெயிச்சிருவார். ஜெயலலிதா கூப்பிட்டு சொல்லிடுச்சு தன் கட்சிக்காரங்கிட்ட, என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாது, நான் முதலமைச்சராக இருக்கிறேன். எப்போ 2001 2006 பீரியடு டெல்லியில் பிஜேபி ஆட்சி, மத்திய அமைச்சரவையில் திமுக இருந்தாங்க. அப்போது நான் கண்ணால் கண்ட காட்சி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா என்ன சொல்லிடுச்சேன், நான் சிஎம்மாக இருந்துட்டு பிரதமரையோ யாரையோ வரவேற்க போகிற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் மேயர் நின்றுருப்பார். என்னால் இதை சகிக்க முடியல. எப்படியாவது வெற்றி பெற்ற வேட்பாளரை தோக்கடிச்சிடணும். என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து பேலட் பேப்பர் 98 உதயசூரியன், 99 மேலே ஒரு ரெட்டையில, 100 மேலே ஒரு ரெட்டையில, அப்படி என்ன ஆகிப்போகுது, அது ரெட்டையிலைக்கு போயிடுது. போய் 1.5 லட்சம் வாக்கை குறைச்சி கொண்டு வந்து ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு முயற்சி நடக்குது. அப்போ 2 ஓட்டு, மேயருக்கு ஒரு ஓட்டு, மாமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு. அப்போ உள்ள லத்திச்சார்ஜ் திமுக கார போன அடிச்சு விரட்டுறாங்க. பொன்மாணிக்கு வேலு அப்போ டிசி அடிச்சு விரட்டுறாங்க. முரசொலி மாற அத்வானிகிட்ட போன தூங்க விடாம ஃபோன் பண்ணி, எங்க வேட்பாளர் ஜனநாயக படுகொலை நடக்குது, ஜெயிச்ச ஸ்டாலினை தோற்கடிச்சிருவாங்க போல இருக்குன்னு அத்வானி கூப்பிட்டு கவர்னருக்கு பேசுறாரு. கவர்னர் கூப்பிச்சு, என்னையா நடக்குது, எலெக்ஷன் நடக்குதா இல்லை பூராமே உதயசூரியன் பேப்பரில் வெற்றி பெற்ற பேப்பரில் ரெட்டையலை போட்டு ரெட்டையலைக்கு சேர்த்துட்டு இருக்கீங்களாமா? அப்போ தான் இந்த ஆண்மையுள்ள இந்த அரசியல்வாதி என்ன பண்ணா தெரியுமா, அத்தனை பேரும் திமுக காரன் பூரா அப்படி அதிமுக பக்கம் வந்துட்டான். நான் கண்ணால் பார்த்தேன் சார், தலைவரை ஸ்டாலினை தோக்கடிச்சுக்கீங்க, எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை அப்படியே ஜெயிக்க வச்சிருங்க. யாரு? திமுக மாமன்ற உறுப்பினர், எங்களை காலி பண்ணிடாதீங்க, எங்களை காலி பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சறத இந்த பக்கம் இருக்க பூச்சி அந்த பக்கம் போயிட்டான்.
எனக்கு 13 மாமன்ற உறுப்பினர்கள் போய் மேலே எப்படியோ பண்ணிக்க தலைவரை, எங்களை எப்படியாவது எங்களை காலி பண்ணிடாதீங்க. அதாவது உதயசூரியன் ஜெயிச்ச அந்த சீட்டை மேலே ஒரு ரெட்டையில கீழே விட்டு ரெட்டலை பண்டல் ஏறிட்டே இருக்கு. பூரா என்ன உள்ள பூரா என்ன உதயசூரியன், மேலே ஒரு ரெட்டையில கீழே ஒரு ரெட்டை. அப்போ கெஞ்சறாங்க, என்னடா அது ஜனநாயகம்? இதுதான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அப்போ பிரேமலதா விஜய பின்னாடியே போய் அந்த லாலிபாப் கிளிபாப்பு அந்தரங்க கதை திரிஷா கதை இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி உள்ள வேட்பாளர் தலைவி பிரேமலதா. அதுக்கு தான் அந்த மாதிரி இவ்வளவு டிமாண்ட். திமுக ஆளே இல்லை. திருமா இந்த வேலையை செய்ய மாட்டார். திருமாவை நான் சொல்றது மட்டும் கேளியா, விசிகா ஒரு திமுகவுடைய ஒரு தலித் பிரிவாய் போச்சு. அப்ப இந்த அரசியலுக்காக யார் தேவைப்படுறா? பிரேமலதா டிமாண்ட் புரியுதா உங்களுக்கு? கமலஹாசன் சொன்னாங்க, எம்பி ஆக்குனாங்க, அவர் சொல்லிட்டார், எனக்கு சேனாம்பட்டை என் வீடு, அறிவாலயம் பின்னாடி இருக்கு, அது வரைக்கும் தான் என்னால் வர முடியும். அதுக்கு மேலே எனக்கு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு உடல் ஒத்துழைக்காது. உடலை அவரு எங்க பிரச்சாரம் பெருசா போக மாட்டாரு சார். யாரு? கமலஹாசன். இல்ல நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க போன தேர்தலுக்கு ஜெயலலிதா இருக்கிற பொழுது அதிமுகவுக்கு ஆதரவா பேச சொல்லி அவருடைய கடனை பூரா அடைக்கிற நடராஜன் போய் பேசுறாரு கமலஹாசன் கிட்ட. அப்போ கருணாநிதி எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். இந்த ஆண்மையுள்ள தலைவன் தப்பிச்சு ஓடி அமெரிக்கா ஷூட்டின்னு போய் அவங்க படுத்துக்கிட்டார். இதுதான் கமலஹாசனுடைய கேரக்டர். கமலஹாசனுடைய இல்லை, இங்கே கமலஹாசன் வந்து எனக்கு சீட்லாம் வேணாம், நான் உழைக்க போகிறேன் இந்த திமுகன்னு சொன்னார். ஒரே ஒரு இடத்துக்குள்ள பிரச்சாரம் போகாமல் தான் எப்படி அது? இல்லை, என்னால் வெயிலுங்க ஓவராக இருக்குது, எனக்கு உடம்பு பூரா எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குங்க, முடிஞ்சு போச்சா? இல்லை அதெல்லாம் முடிய ஏங்க, நான் ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறேன், அலர்ஜி ஆகி சொருகிரி ஆகி போச்சுன்னு எவங்க பாப்பா? அப்போ அது மாதிரி டிமாண்ட் பண்ண முடியாது. இதுதான் அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்களுடைய நிலைமையே அதுதான். அப்போது கமலஹாசன் வர முடியாதுன்னு மறுத்து விட்ட பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒரு ஆள் வேணும் தேடினாங்க. அந்த அப்படி விலைபேசி வாங்கப்பட்ட ஆள் தான் பிரேமலதா. இல்லை, இந்த தேர்தலில் பெருசாக வைகோவும் காணும், வைகோவுடைய மகனும் காணும். ஏன்னா இப்போ நீங்கள் எதனால் கேட்குறேன்னா, அவங்க அதே சமுதாயம் தான், அவங்க அப்படி தன்னை காமிச்சிக்கலாம் கூட கிட்டத்தட்ட அதே சமுதாயம் தான். அவங்கெல்லாம் கூட இதில் பெருசாக ஒர்க் பண்ணாமல் போயிட்டாங்களே சார். இல்லை, அவருக்கு வைகோ ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. எப்போனா எம்பி சீட்டு மறுபடியும் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ராஜ்யசபா அவங்க வைகோ வேண்டாம்னு கமலஹாசன் கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுடைய தலைமையே ஒரு தெளிவாக இல்லை. வைகோவை ஏற்றி விட்டீங்கன்னா விஜய் ஏற்று பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே சபரீசனும் துர்காவும் தான் கொள்கை வகுப்பாளர்கள். துர்காவுக்கு காந்தி மட்டும்தான் தெரியும். துர்கா மருமகனுக்கு காந்தி, பெரிய காந்தி சின்ன காந்தி தான் தெரியும். அப்போ இதில் ஸ்டாலினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸ்டாலினுக்கு என்ன நடக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோ. இதுதான். அப்போ பிரேமலதாவை கொண்டு வந்து சேர்த்தது வேலுவும் துர்காவும் தான். நீங்கள் கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் கருணாநிதி காலத்தில் தான் திமுக என்ன பண்ணணும், கருணாநிதி முடிவு பண்ணுவார். இப்போ கருணாநிதி எல்லாம் முடிவு கருணாநிதிக்கு பிறகு இப்போ அனைத்து அதிகாரங்களும் துர்காட்டையும் சபரீஷுக்கிட்ட வந்துச்சு. இந்த குழப்படிக்கெல்லாம் காரணம் அதுதான். இப்போ கட்ஸாக பேசினாங்க இல்லையா, அது பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஊடகங்கள் போய்ட்டு கேட்கும்போது நான் அப்படி பேசவே இல்லை, எல்லாம் வந்து திருச்சி ஒட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி சார் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. ஆமாம், இங்கே மக்கள் முட்டாள் தானே. சபரீஷ் தான் கூப்பிட்டு பேசினாராம், என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் இப்படி எங்களை பண்ணல, நான் அப்படி தெரியாமல் பேசிட்டேன், சரி மறுத்துருங்க, அவ்வளோதான். இந்த அகங்காரம், ஆணவம், திமிர், செல்வ செருக்கு, இதெல்லாம் தான் வந்து விழுந்த வார்த்தை. இந்த வார்த்தை இப்போ அந்த அம்மா வாபஸ் வாங்கு. இப்போ 10 தொகுதியில் போட்டிடுறாங்க சார். இப்போ விருதாச்சலம், விருதுநகர், இங்கேயாவது வெற்றி வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? விருதாச்சலம் இல்லை, 10 சீட்டு தோல்வி தான். விருதாச்சலம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிந்து இல்லை, அந்த அமமுக கூட்டணியிலே விருதாச்சலம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்களே தனிச்சு, அதாவது அமமுக கூட சேர்ந்து. அதனால கேட்குறேன். இல்லைங்க, வெற்றி வாய்ப்பு என்பது
ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பு. இல்ல அந்த இடத்துல வந்து 76 தான் போட்டியே, நம்ம 20,000 தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இல்லை, அப்போ அங்கே வன்னியர் வாக்கு கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு விழுகாது. எல்லா தொகுதியிலுமே எல்லா தொகுதியிலுமே சார். இப்போ வன்னியர் வாக்கு பிரேமலதா அவர்களுக்கும் தேமுதிகவுக்கும் விழாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? என்ன என்ன காரணம்? ஏன் இது ஆரம்பத்தில் இருந்த பாமக தொகுதிகளில் தான் அவர் 29 சீட்டு ஜெயிச்சார். வன்னியர் பெல்ட்டில் தான் அவர் விருத்தாச்சலம் ரிஷிவந்தியத்தை தான் ஜெயிச்சார். இது ராமதாஸுக்கு அன்புமணிக்கு 2 பேருக்குமே ஒரு தீராத பகை. நம்மளை காலி பண்ணதே இந்த தெலுங்கு விஜயகாந்த் தான் இப்படின்னு பகிரங்கமாக மேடையிலே பேசுவார். ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கை பின்னோக்கி போனதே விஜயகாந்த் வந்த பிறகு தான். இப்போ விஜய் வந்த பிறகு திரும்ப புலம்புறார். உங்களெல்லாம் பால்வாடிக்கு கொண்டு போய் சேர்த்துருவானுங்கடா, நான் உங்களுக்கு அம்பேத்கரை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். இப்போ புலம்புறாருல, அன்னைக்கு யார் புலம்புனா? ராமதாஸ் புலம்புனாரு. இப்போ அந்த வேகம் முடுக்கி விடப்பட்டது. எல்லா வன்னிய அமைப்புகளும் வன்னியர் சங்கங்களும் வன்னியர்கள் மத்தியில் இந்த இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம அரசியலே முடிஞ்சு போச்சு. இல்லை, அவங்க நிற்க வைக்கிறதுமே ஒரு வன்னியரை கூட நிற்க வைக்கல, நாயுடு தான். அதான் அந்த அம்மா இப்போ அதுதான் இன்னும் ஸ்பிரிட்டா போகுது. இப்போ ஒரு 8 வன்னியர்கள் நின்று இருந்தா இந்த பாதிப்பு இருக்காது. அப்ப அங்க என்ன பேசிக்கிறாங்க வன்னியர் அமைப்புகள், என்ன பேசிக்கிறாங்க வன்னியர் சங்கம், ராமதாஸ், அன்புமணி எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த அம்மா 10 சீட் ஜெயிச்சதுன்னா வன்னியர் அரசியலே ஒரு முடிவுக்கு வந்து. இல்லை, இந்த சிஎன் ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் திமுக ஆதரிக்கிறாங்களே. ஆமாம், இல்லை ஆதரிச்சாலுமே பெரும்பான்மையான வன்னியர்கள் பாமக தான். அது அந்த ராமதாஸ் பாசம், வன்னியர் பாசம் இருக்கு. அப்போ அங்க பிரேமலதா வெற்றி பெற்றால் பாமகனோட அரசியல் முடிவுக்கு வந்துடும். பாமகக்கு டிமாண்டே இருக்காது. யாருக்கு டிமாண்ட் வந்துடும்? பிரேமலதாவுக்கு வந்துடும் டிமாண்ட். ஓகே, பிரேமலதாவுக்கு டிமாண்ட் வந்தா வன்னியர் ஓட்டு போட்டு நாயுடு ஜெயிச்சு நாயுடு கட்சி வன்னியர் பகுதிகளில் ஆளுமை செலுத்துறத எந்த வன்னியரும் விரும்ப மாட்டாங்க தான். அதுதான் இப்போ புகஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு காட்டுக்கு, ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்கு காடு முழுக்க தீ வைக்க முடியாது. என்ன வேணும்? ஒரு குச்சி இருந்தா போதும். இப்போ அதுதான் நடக்குது. சைலண்டா பாமக வாழ்வா சாவா என்பதை வன்னியர்களை முடிவு பண்ணிக்கன்னு இப்போ அன்புமணி தரப்பு சொல்லுது. அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? இதை அப்படியே வச்சுக்கங்க. அடுத்து தலித்து வாக்கு. தலித்து வாக்கு நீங்க திமுகவுக்கே விழுகாது. ஏன் விழுகாதுன்னா, நீங்க வன்னியர் பகுதியில் ஓட்டு கேட்டு போகும்போது நீங்க அங்கேயே ஓரம் பண்ணுங்கன்னு போறாங்க. இப்ப நடக்குதுங்க. அப்போ அங்க அப்போ வன்னியர் ஓட்டு தான் உங்களுக்கு வேணும், எங்க ஓட்டு தேவையில்லையா? இந்த முணுமுணுப்பு சிறுத்தைக்குள்ள வந்துருச்சு. 2வது, திமுக காரன் என்ன சொல்றான், எங்களோட நீங்க ஓட்டு கேட்டு வர வேண்டாம், உங்க ஓட்டு பூரா விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு, ஊர்ல போய் அந்த வாக்கு தக்கவை கிளம்புன்னு எல்லா ஊர்லயுமே இந்த மோதல் திமுகவுக்கும் சிறுத்தைகளுக்குமான மோதல் இருந்து தேர்தல் வேலைக்கே யாரும் வரல. அப்போ இது எப்படி பிரேமலதாக்கு கொடுக்கும்? வன்னியர் ஓட்டு தலித் ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு எங்க வட மாவட்டங்கள்ல. இப்ப 2மே இல்லைன்னா திமுக ஓட்டு அதுதானே. திமுகவுக்கு வன்னியர் தலித் ஓட்டு தானே. அது 2மே இல்லைன்னா இப்படி ஜெயிக்க முடியும் பிரேமலதா?